Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திரு அரவிந்த், என்ன நடந்துச்சு? எஸ்பி முடிஞ்சு அந்த டைம் நான் 18 வயசு. ஸோ நான் அப்ளை பண்ணி எனக்கு பாலிடெக்னிக் படிக்க இடம் கிடைச்சி. ஸோ நான் அங்கே காலேஜ் போயிட்டு டெஃப்டெல்லாம் பண்ணிட்டு அதில் ட்விஸ்ட் என்னன்னா எங்களோட உண்மையான போலி வந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஐ மீன் உள்ள வந்து காட்டுப்படி கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ தற்சமயத்துக்கு வந்து எங்களை வெளியே வந்து ரெண்ட் ஹவுஸ் இந்த மாதிரி தான் வந்து தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போலியில இருந்து. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஓகே தங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா கடை வீடு, கீழே கடை மேலே வந்து வீடு, அந்த மாதிரி ஒரு சின்னதா கடை மாதிரி. நானும் ஒரு இந்தியன் பையன் வந்து ஒரு ரூம்பு, மற்றவங்களாம் வந்து ஃபுல் மல்லிஸ். அந்த கோயிலையும் வந்து நாங்கள் மட்டும் தான் இந்தியன்ஸ், மற்றவங்க ஃபுல்லாக எல்லாம் மல்லிஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களாம் கேட்டாங்க, நீங்கள் அந்த வீட்டில் தங்கிட்டேன், வீடு கீழே வந்து கடை. ஸோ அவங்க வந்து ஒரு நாயக்கர் அங்கிள் வந்து கேட்டார், என்னது நீங்கள் வந்து இந்தியன்ஸாக கேட்டார். ஆமாம் நாங்கள் இந்தியன்ஸ் தானே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டார். நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் போலி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ண. அப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஓ ஆமாவா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த வீட்டில். அப்ப நாங்களும் வந்து அவ்வளவு பெருசா எடுத்துக்கல, சும்மா பயம் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல ஒரு டைம் வந்து எங்களோட அந்த வீட்டு ரெண்ட் ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அந்த ஓனர் வந்து எங்களை என்னது அந்த வீடு வந்து வேற ஆளுக்கு ரெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என் கூட தங்கியிருந்தாங்க மயக்கார பையனுங்களாம் வந்து, அவங்க பரவாயில்ல மயக்காரங்க கூட்டாளி சம்பந்தம் வீடுன்னு சொல்லி அவங்க வந்து நடுராத்திரி மணி ஒரு 2-3 மணிக்கெல்லாம் வீடு பின்டாம் பண்ணி போட்டாங்க. எங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நாங்கள் மட்டும்தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் கேட்டு வந்து அந்த வீட்டில் வந்து இருந்தோம். அந்த வீட்டை வந்து பார்த்தீங்களாக்கா எப்படித்தமாக இருக்கும், ஹால் பக்கத்து ஒரு ரூம்பு, 2வது ரூம் தான் வந்து நானும் ஒரு இந்தியன், என் கூட இந்தியன் பையனும் இருந்தோம். ஸோ ஒரு பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஸோ நானும் ஒரு இந்தியன் பையனே இருந்தோம். ஸோ அந்த தங்கியிருந்தோம். எங்கள் பக்கத்தில் வந்து இன்னொரு ரூம், கோசமான ரூம்பு, பின்னாடி வந்து சின்ன ஒரு கிச்சன், பக்கத்தில் வந்து பாத்ரூம். ஸோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் லூவாஸாக இருக்கும். ஓகேன்னு சொல்லி நானும் விட்டோம். பட் அதுக்கப்புறம் அந்த பையன் என்னன்னா அந்த பையனுக்கு வந்து சாமி வரும், ஐயா வந்து இறங்குவாரு அந்த பையனுக்கு. ஸோ இறங்கினவனுக்கு அந்த பையன் வந்து சொல்லிட்டான், முன்கூட்டி அந்த வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டான். என்கிட்ட பேசும்போது எனக்கு என்னமோ இந்த வீடு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குன்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், இருக்காது விட்டுருவோம், அப்படியே இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு இருந்து போட நம்ம பாட்டுக்கு இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணி போயிடும். அந்த பையன் வந்து என்னன்னா ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட மாட்டான், அவன் சும்மா ஏதாச்சும் மனசுக்குள்ளேயே கும்பிட்டுக்கு வந்த மாதிரி டைப். பட் நான் வந்து அப்படி இல்லை, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சாமி பாட்டு தட்டி விட்டு, அம்மன் பாட்டு தட்டி விட்டு, பூஜை போட்டு, தேவாரெல்லாம் படிச்சு, மண்டரெல்லாம் படிச்சு இப்படிதான் இருப்பேன் அந்த ரூம்ல. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த டைம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது வந்து நவராத்திரி டைம், 2018 நவராத்திரி டைம். நான் வழக்கமா நவராத்திரி வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்ட மினிக்கு மொத்தம் தேவாரெல்லாம் படிச்சு சாமிக்கெல்லாம் வேண்டிட்டு இது பண்ணிட்ட மினிக்கு ரொம்ப பசி வச்சுக்கா. கீழே வந்து கடை இருந்துச்சு, சாப்பாடு கடை இருந்துச்சு. சாப்பாடு கடை இருந்த மினிக்கு போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு படி ஏறிதான் வந்து எங்க ரூம் போனோம். ஸோ அந்த படி ஏறும் போது யாரும் வந்து என் பின்னாடி வந்து பின் தொடர்ந்து வர மாதிரியே இருந்துச்சு. அப்ப நானும் வந்து யோசிச்சேன், யாரும் இருக்கும், யாரும் பின்னாடி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி விட்டுருவோம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். வீட்டுக்கு போயிட்டுக்கா யூடியூப்ல வந்து பாட்டு கேட்டிருந்தேன். ஸோ வந்து என்ன பண்ணிட்டேன், மின்னுக்கு ஒரு ஹால் இருக்கும், ஹால் மின்னுக்கு ஒரு கதவு, ரூம் கதவு இருந்துச்சுலன்னு சொன்னல, அந்த கதவுல வந்து கதவு சாத்தி இருந்துச்சு. அந்த கதவு வந்து வேகமா தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அந்த வேகமா டக்கு அடிப்பாங்களா, கதவு தட்டுவாங்களா, சத்தம் கேட்டுச்சு. ஸோ சத்தம் கேட்ட மினிக்கு அதுக்கப்புறம் நானும் ஒரு கூட்டாளி பையலான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், உள்ள வாடா கதவு திறந்தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிடுறேன். எந்த சத்தமும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன சரின்னு சொல்லிட்டு பையன் வரான்னு சொல்லிட்டு நடக்கிற அந்த சத்தம் கேட்டுச்சுக்கா. நடக்கிற சத்தம் கேட்டு மினிக்கு பையன் வரான்னு சொல்லிட்டு பார்த்தேன். கது எங்க ரூம் கது சாத்திச்சு. ரூம் கது வந்து திறக்கல. அவன் வந்தா வளமா கவு திறப்பான், கவு திறக்கல. என்னடாது பையன் கதவு திறக்கல சொல்லிட்டு உள்ள வாடா இருக்கியாடான்னு சொல்லிட்டு மினிக்கு வந்தா அவர் சத்தம் கேட்டுச்சு, வரல. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மின்னுக்கு அந்த கதவு தட்டுற வந்து சத்தம் கேட்டுச்சு. நான் சொல்றேன், வாட உள்ள வட கதவு திறந்தாடா இருக்குன்னு சொல்றேன். அந்த பையன் வந்து அவன் குரல்ல அதோ வர கதவு வந்து திறன்னு சொன்னான் அவன். அதுக்கப்புறம் சொன்ன அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கதவு வந்து திறந்த யாருமே இல்லை மின்னுக்கு. சரின்னு சொல்லிட்டு எதுக்கும் இந்த பையனுக்கு கால் பண்ணேன்.
டே எங்கடா இருக்க, உள்ள வா சொல்லிட்டு இருக்கேன், ஏன் வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன மணிக்கு சொன்னா, நான் எப்படா வீட்டுக்கு வந்தேன், நான் வெளியே தான் இருக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கலி கலைஞ்சி சொல்றேன், டே விளையாடாதடா, பயமா இருக்கடா, உள்ள வாடான்னு சொன்னேன். நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்த போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டான். அவன் வந்து ஒரு கடையில வந்து உட்காந்து தண்ணி சாப்பிட்டு இருக்கான். அப்புறம் சொன்னேன், டே நீ அங்க இருக்கா, அப்ப இங்க யாரும் வந்து கதவு தட்டுறது சொல்லிட்டு அந்த ரூம்ல அந்த கதவு தட்டுறேன்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறேன். டே விளையாடாதடா, நீ இப்பதான் கதவு தட்டு தான் குரல் கேட்டுச்சு. அவன் சொல்றான், டே சத்தியமா சொல்றான், நான் கும்புற ஐயா மேல சத்தியமா சொல்றான், எங்க தாண்டா இருக்கிறேன்னு சொல்றான். ஆஹா அது யாரு. ஆனா அவன் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து கதவு வேகமா அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னா, அந்த பையன் சொன்னா, டக்குன்னு பயப்படாத, கையில குங்குமம் சொன்னா, உன்கிட்ட குங்குமம் இருக்கான்னு கேட்டா. ஆமா குங்குமம் இருக்கு, குங்குமம் எடுத்து போய் ரூம் வாசல்ல போய் போடுன்னு சொன்னா. ஓகே அவன் சொன்ன மாதிரி போட்ட மிக சட்டம் இன்னும் அதிகம் பலமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு பக்கம் என்னோட பயம். அப்படி நான் சாமி தொட்டு கும்பிட்டுருக்கேன், ஊரை விட்டு ஊரை வந்திருக்கேன், இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலதான் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே பயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னேன் கால்ல, டே என்ன எனக்கு போன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா வாடான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.